இது அப்துல் கலாம் ஐயா பிறந்த மண்ணு, காமராஜர் பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை எவ்வளவுக்குள்ள பெருமையா பேசணுமோ அந்த பெருமையை சீர்குலைக்கும் விதமா கடந்த 3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேப்பரை திறந்தாலே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து மாறி மாறி கற்பழிச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணி ஒரு புதற்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்க. கூட இருந்த அவருடைய ஆண் நண்பரையை தலையில அருவாளை வச்சு வெட்டி அவரை மயக்கம் போட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை உடை இல்லாம ஆடை இல்லாம அந்த பிள்ளைய காப்பாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உளவியல் ரீதியாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு இப்போ ஓரளவுக்கு சரியாயிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தலை குனிவையும் அவமானத்தை தேடி தந்திருக்கு. இனிமேல் எந்த ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை பத்தி எங்கேயாவது ஒரு கடந்த இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி பெருமையா பேசணும்னு வச்சுக்கலேன், தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. இதுக்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியது கண்டிப்பா நம்மளுடைய தமிழக அரசு தான். ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் 3 குற்றவாளிகள். அந்த 3 காம வெறி பிடித்த குற்றவாளிகளையும் போலீஸ் காலில் ஷூட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. ஆனா அவனுங்க ஏற்கனவே பல பிரச்சனைகள் உள்ள இருந்துட்டு 1 மாசம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கானுங்க. இவனுங்க அங்க இருக்கக்கூடிய இந்த 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாணவியோட ஆண் நண்பரும் பேசிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலதான் நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ அங்க ஒரு டாஸ்மார்க் மாதிரி ஒரு கடை இருக்கு, இல்லீகலா செயல்படக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸ் கடை இருந்திருக்கு. அங்க போயிட்டு வாங்கி பிராண்டி விஸ்கி வாங்கி தண்ணி அடிச்சுட்டு நடந்து வர்றப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் வாங்கிட்டு நடந்து வர்றப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு முக்கிய மூல காரணமே பாத்தீங்கன்னா மது, அந்த ஒரு ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். தயவு செஞ்சு தமிழக அரசா இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த ஒரு நபராக இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்க, கொஞ்சமா யோசிங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மது பழக்கம் அதிகரிக்க சமுதாயத்தில் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். பயந்து வாழ்றதா இல்லை இந்த மாதிரி குற்றவாளிகளை தூக்கி போட்டு மிதிக்கிறதாங்கிறது நம்ம தான் முடிவெடுக்கணும். இதுக்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டிய தமிழக அரசா இருந்தாலும் தயவு செஞ்சு தமிழக அரசு நம்ம கேட்டுக்கிறது, எலெக்ஷன் வருது, அதனால் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சில விஷயங்கள்ல உடனடி தண்டனைகள் கொடுத்து அந்த குற்றவாளிகளை தயவு செஞ்சு தண்டிச்சிருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அந்த ஆண் நண்பருடைய போட்டோ வெளியிடாம தான் சரிங்க. இந்த குற்றவாளிகளோட போட்டோ வெளியிட்டாதாங்க மக்களுக்கு கொஞ்சமாவது விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மாதிரி நபர்களை கேவலமா பாக்குறப்ப அந்த 3 குற்றவாளிகளும் தயவு செஞ்சு திருந்துவானுங்க, இல்லாட்டா ஒழிக்கப்படுவார்கள். இது மாதிரி குற்றவாளிகள் இனிமேல் உருவெடுக்க மாட்டாங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்துகிறது. இந்த சம்பவத்தை பத்தி நான் நிறைய பேசணும் ஆசைப்படுறேன். கோபம் தாங்க வருது. ஏன்னா எங்கேயோ நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் நடக்கிறப்போ இதை பார்க்குறப்போ நமக்கு எவ்வளோ அசிங்கமா கேவலமா இல்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்து நடக்கக்கூடாது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் உடனடி தண்டனை கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி குற்றவாளி உருவாகக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆசை. நம்மளுடைய ஆசை கூட மீண்டும் ஒரு தகவலுடன்